கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாங்களும் நன்றாக இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த நன்னாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வசனத்தின் மூலமாக உங்களை திருப்திப்படுத்த போகிறா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பலன் கொண்டு திடமனதாக இரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் மோசேக்கு பின்பு ஆண்டவர் யோசுவாவை தேர்ந்தெடுத்தார். அப்போ யோசுவா இந்த இத்தனை லட்ச ஜனங்களை நான் எப்படி நடத்துவது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார், பயந்து போய் கொண்டு இருக்கிறார். அந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் யோசுவாவோடு பேசுகிறான். பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பா, உன்னோடு கூட இருப்பா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, மனிதர் கைவிடலாம், மனுஷி கைவிடலாம், டாக்டர் கூட கைவிடலாம், எஜமானாகிய இயேசு கைவிடவே மாட்டார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார், இன்றைக்கும் ஜீவாதிபதியாக இருக்கிறார், இன்றைக்கும் சர்வ வல்லவராக இருக்கிறார், இன்றைக்கும் ஏக சர்க்கராபதியாக இருக்கிறார். அவரை போல ஒரு அன்பு படைத்த உள்ளம் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. அன்பு பிள்ளைகளே, கலங்காதீர்கள், விசுவாசமாக இருங்க. தேவனால் எல்லாம் கூடும். இந்த நாளிலேயும் கூட இந்த புதிதாக ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஒருவேளை தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒருவேளை பிள்ளைங்க அடுத்த படிப்புக்கு கடந்து போயிருப்பாங்க. பயத்தோடு இருக்கீங்களா? போராட்டத்தோடு இருக்கீங்களா? எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? என் தேவனாகிய கர்த்தர் பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு அருமையான ஆசிரியர் என்னை சந்திக்க வந்தார்கள். ஒரு பிரேயர் முடித்து நான் கடந்து வரும்போது மண்டப வாசலில் நின்று, அக்கா அவங்ககிட்ட ஒரு காரியம் பேசணுன்னாங்க. இப்போ என்ன காரியமோன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் 5 ஆசிரியர் தான் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் 5 பேருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இல்லை, அடிக்கடி வாக்குவாதம், இதனால் நான் மெடிக்கல் லீவ் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. ஐயோ, இந்த அற்ப காரியத்துக்காகவா நீங்கள் மெடிக்கல் லீவ் எடுத்திருக்கீங்க? முதலாவது நீங்கள் அவங்க பேரை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் அவங்கள அன்பின் கயிறால் கட்டி போடுவார். அவர்களை உங்களுக்கு விரோதமாக பலவந்தம் பண்ணலாம், பேசலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை காய்முகாரப்படுத்தலாம், உங்களை காரி துப்பலாம். நீங்கள் அவங்களுக்காக என்ன செய்யணும்? பெயரை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் அன்பின் கயிறால் கட்டி போடுவாருங்க. என் அன்பு பிள்ளைகளை சொல்லி ஜெபிங்கன்னு சொன்னேன். சில வாரம் பார்க்கும்போது, அக்கா இப்போ நாங்கள் எல்லோரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அல்லேலூயான்னு சொல்லி ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லி மீண்டும் அந்த ஸ்கூலில் கூட்டிருந்தாங்க. அங்கே போய் ஜெபித்தேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. 5 ஆசிரியர்களும் 5 வித சாட்சியை சொன்னாங்க. அன்பு பிள்ளைகளே, இந்த நாள்லேயும் ஒருவேளை புதிதாக ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒருவேளை வாக்குவாதங்கள், போட்டி போகாமல் நீயா நானா அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிங்க. ஜெபிக்கும்போது அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை காண்பீங்க, ஒரு சந்தோஷத்தை காண்பீங்க, ஒரு மன மகிழ்ச்சியை காண்பீங்க. பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க. ஜெபிப்போமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு மகளே, அன்பு மகனே, நீங்கள் யாராக இருந்தாலும் தொழில் பண்ணி கொண்டு இருக்கலாம், ஒருவேளை புதிதாக ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கலாம், புதிதாக வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், புதிதாக படிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம்
அதில் பயந்து போய் இருக்கலாம், கலங்கி கொண்டு இருக்கலாம், குழப்பி கொண்டு இருக்கலாம், அடுத்த கட்டணை எப்படி போகன்னு சொல்லி தவித்து கொண்டு இருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், பலன் கொண்டு திடமனதா இரு, நீ போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறான். விசுவாசத்தோடு அடி எடுத்து வைங்க. கர்த்தர் இந்த மாதத்தை, இந்த வாரத்தை, இந்த நாட்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாம மட்டும் மகிமைப்படட்டும். பிள்ளைங்க வியாதியோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அவங்க வியாதி படுக்கையை மாற்றுங்க. கடன் பிரச்சனைகளோடு இருப்பார்கள் என்று சொன்னால் கடன் பிரச்சனையை மாற்றுங்க. இன்னும் பற்பல பிரச்சனைகளோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுங்க. திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. நல்ல ஒரு வேலையை கொடுங்க. அதே போல் நல்ல ஒரு தொழிலை கொடுங்க. அதே போல் நல்ல ஒரு கற்பத்தை கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. வீடு இல்லையேன்னு கலங்குற மகளே, உனக்கு ஒரு வீட்டை கட்டி தந்து உன்னை சமாதானமாக குடியிருக்க செய்வேன். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.